வெல்கம் டு பிஜி எஜுகேஷன் பிஜிடிஆர்பி கிளாஸ். இந்த வீடியோவில் எலக்ட்ரோமேக்னெட்டிக் தியரி ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் பிஜிடிஆர்பி எக்ஸாம் 2017 கேட்டிருக்காங்க. A plane electromagnetic wave traveling in x direction is given by E is equal to 1.5 volt per meter cos 6 into 10 to the power minus 4 second inverse t minus 2 into 10 to the power minus 4 meter inverse into x னு கொடுத்துருக்கு. ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டு intensity of wave in free spaceல ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. எப்சிலான் நாட் வேல்யூ கொடுத்துருக்காங்க, சியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் கேட்டால் எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். கிவன் ஸோ ஈயோட வேல்யூ இதுதான் கொடுத்துருக்காங்க, அதை 1ன்னு எடுத்துக்கலாம். ஆக்சுவலி ஜென்ரல் ஃபார்ம் of a plane electromagnetic wave traveling in positive x direction. ஸோ அதோட ஈக்குவேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா E is equal to E naught cos omega t minus kx. ஸோ நம்ம இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ண போகிறோம். கம்பேர் பண்ணி கிடைக்கிற வேல்யூஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். இதில் E நாட்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1.5, ஒமேகாவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இதுதான் ஒமேகாவோட வேல்யூ. ஸோ கேவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இதுதான் கேவோட வேல்யூ. ஸோ இதெல்லாம் தனியாக எடுத்து எழுதிக்கலாம். இப்போது ஃபஸ்ட் என்ன கேட்டாங்க, இன்டென்சிட்டி ஆஃப் வேவ் இன் ஃப்ரீ ஸ்பேஸ் கேட்டாங்க. இன்டென்சிட்டியோட ஃபார்முலா I is equal to 1/2 epsilon naught E naught square C. இப்போ நம்ம கிடச்சது இல்லையா வேல்யூஸ், அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். எப்சிலான் நாட் கான்ஸ்டன்ட், சியோட வேல்யூ கான்ஸ்டன்ட்டு. ஸோ இ நாட் ஸ்கொயர் வேல்யூ தான் நம்மளுக்கு இங்கே என்னென்னு கிடச்சிது, 1.5ன்னு கிடச்சிது. அதை எடுத்துகிட்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 1/2 8.854 into 10 to the power minus 12. இது எப்சிலான் நாட் வேல்யூ, இது இ நாட் வேல்யூ. ஸோ 1.5 ஸ்கொயர், இது சியோட வேல்யூ. இப்போ இது எல்லாத்தையுமே மல்டிப்ளை பண்ணிவிட்டு 2ஆல் டிவைட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது 37.85 into 10 to the power minus 4 கிடைச்சிருக்கு. இதை வந்து 3.7ல் எழுதணும்னா into 10 to the power minus 3 வோல்ட் பெர் மீட்டர் ஸ்கொயர் கிடைக்கும். இது வரைக்கும் தான் வந்து எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. நம்ம இதே மாதிரி ரிலேட்டடாக ஃப்ரீக்வன்சி, வேவ் நம்பர், வேவ் லென்த் அதெல்லாம் கூட கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அது எல்லாமுமே பார்த்துக்கலாம். டு ஃபைண்ட் ஃப்ரீக்வன்சி, ஃப்ரீக்வன்சி ஃபைண்ட் அவுட் பண்ணணுன்னா என்ன ஃபார்முலா பார்க்கலாம். ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 2πf. எஃப் வேணும்னா எஃப் தான் ஃப்ரீக்வன்சி. எஃப் இஸ் ஈக்குவல் டு ஒமேகா பை 2π. நம்ம 1யும் 2யும் கம்பேர் பண்ணும்போது ஒமேகாவோட வேல்யூ என்ன கிடச்சிதுன்னா 6 into 10 to the power minus 4 கிடச்சிது. ஸோ அதனால் இந்த ஃபார்முலாவில் ஒமேகா இருக்க வேண்டிய இடத்துல 6 into 10 to the power minus 4 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 2 into பையோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும். இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணிவிட்டு டிவைட் பண்ணோம்னா லாஸ்ட்டில் நம்மளுக்கு 0.955 into 10 to the power minus 4 ஹெர்ட்ஸ் கிடைக்குது. வேவ் நம்பர் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ வேவ் நம்பர்னா கே, அதுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தோம்னா Vx is equal to omega by k which is equal to c வரும். ஸோ நம்மளுக்கு k வேணும்னா k is equal to omega by cன்னு எடுத்துக்கலாம். ஒமேகாவோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும். பை கம்பேரிங் 1 and 2 என்ன கிடச்சிது, 6 into 10 to the power minus 4 கிடச்சிது. சியோட வேல்யூ 3 into 10 to the power 8. இதை டிவைட் பண்ணால் 2 into 10 to the power minus 12 மீட்டர் இன்வர்ஸ் கிடைக்குது. வேவ் லென்த் வேணும்னா k is equal to 2π by lambda. ஸோ லேம்டா தான் வேவ் லென்த். அப்போ லேம்டா இஸ் ஈக்குவல் டு 2π by k. இப்போ தான் கேயோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அதை எடுத்துகிட்டு வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சப்ஸ்டியூட் பண்ணால் ஸோ இந்த 2வும் கேன்சல் ஆகிட்டு 3.14 மட்டும் இருக்கும். இந்த 10 to the power minus 12 மேலே போயிடுச்சுன்னா 10 to the power 12 மீட்டர். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் கேட்டிருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலாலாம் நல்லா வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். A charge 1
microcoulomb is placed at the center of the halo cube. ஸோ ஹாலோ கியூபோட சென்டரில் சார்ஜ் 1 மைக்ரோகூலும் இருக்குது. இதில் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் டைவர்ஜிங் த்ரூ த சென்டரில் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் எவ்வளோ டைவர்ஜ் ஆகிருக்குன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அப்புறம் ஈச் ஃபேஸ்லேயும் இந்த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் எவ்வளோ டைவர்ஜ் ஆகிருக்குன்றது ஃபைண்ட் அவுட் பண்ணோம். எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் டைவர்ஜிங் த்ரூ த கியூப், அதோட ஃபார்முலா என்ன? எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸோட ஃபார்முலா phi is equal to q by epsilon naught. இங்கே q அதாவது சார்ஜ் என்ன கொடுத்துருக்காங்க? 1 மைக்ரோ கூலும்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 10 to the power minus 6ன்னு எழுதலாமா? டிவைடட் பை எப்சிலான் நாட்டோட வேல்யூ. ஸோ இதை டிவைட் பண்ண லாஸ்ட்டில் 1.12 into 10 to the power 5 வோல்ட் மீட்டர் கிடைக்குது. இதே எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் த்ரூ ஈச் ஃபேஸ் பார்க்கணுன்னா 6 ஃபேஸா, இப்போ ஈச் ஃபேஸ்ன்றதுனால 1/6 into q by epsilon நாட்னு எழுதிக்கலாமா? இங்கே q by epsilon நாட்டுக்கு இப்போ தான் இதை ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அதனால் ஸ்ட்ரெயிட்டாக அந்த வேல்யூ எடுத்து எழுதிக்கிறோம். எழுதிட்டு டிவைட் பண்ணோன்னா வரக்கூடிய ஆன்சர் 1.86 into 10 to the power 4 வோல்ட் மீட்டர். அடுத்த சம் பார்க்கலாம். How much electric flux will come out through surface ds is equal to 5k kept in an electric field E is equal to 3i plus 7j plus 4k கேப்னு கொடுத்துருக்கு. ஸோ ஒரு சர்ஃபேஸில் எவ்வளோ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வெளியே வருது, ஸோ அதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து என்னென்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் கிவன் என்னென்னு எடுத்து எழுதிக்கலாம். எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ஃபார்முலா phi is equal to E vector dot ds. இது எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸுக்கு டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் எல்லாம் நம்ம ஃபார்முலாவில் கொடுத்துருப்போம். ஸோ phi is equal to E dot ds. ஈயோட வேல்யூ அதான் எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ இதுதான். இதை சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். ds என்ன கொடுத்துருந்தாங்க? k, அதாவது 5k கொடுத்துருந்தாங்க. இப்போது இது டாட் ப்ராடக்டில் இருக்கா? டாட் ப்ராடக்டில் மல்டிப்ளை பண்ணால் கேக்கும் தான் மல்டிப்ளை ஆகும். அப்போது 4 5s are 20 யூனிட்ஸ் கிடைக்கும். Third, calculate the value of two equal charges if they repel one another with a force of 0.1 Newton when situated 50 centimeter apart in a வேக்கம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வேல்யூ ஆஃப் டூ ஈக்குவல் சார்ஜஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. ரெண்டு சார்ஜஸ் இருக்குது. அந்த ரெண்டு சார்ஜஸும் ஒன்றோடு ஒன்று ரிப்பல் ஆகுது. அப்படி ரிப்பல் ஆகும்போது அதோட ஃபோர்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா 0.1 நியூட்டன் ஃபோர்ஸை கொடுத்துட்டாங்க. அதோட டிஸ்டன்ஸும் கொடுத்துட்டாங்க. டிஸ்டன்ஸ் என்ன? 50 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. நாம் இந்த சார்ஜஸோட வேல்யூ தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ கிவன் வேல்யூஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணால் ஃபோர்ஸுக்கு 0.1 இஸ் ஈக்குவல் டு கேக்கு கான்ஸ்டன்ட் 9 into 10 to the power 9. Q1 Q2 தெரியாது, ஈக்குவல் சார்ஜஸ்ன்றதுனால Q ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஆர் ஸ்கொயரோட வேல்யூ 0.5 தான் ஹோல் ஸ்கொயர். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து மல்டிப்ளை பண்ணிவிட்டு டிவைட் பண்ணால் க்யூவோட வேல்யூ நம்மளுக்கு q is equal to 1.7 into 10 to the power minus 6 கூலும். ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம்னா 1.7 மைக்ரோ கூலும்னு எழுதலாம்.